நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அது ஓகே ஆகுமான்னு சொல்லி தெரியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து அது ஓகே ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை அதிகமாகவே தராது. இந்த சித்திரை மாதம் இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. பிரச்சனையாகும் எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து அவங்களோட முடிவு இருக்கும். ஒரு வேலையில ஒரு மாற்றம் கொடுக்காங்க, அவங்கள்ட்ட கேட்காங்க பதவி உயர்வு இருக்கு, வெளியூர் போகணும் அப்படின்னாலும் இல்ல வேண்டாம் நான் சொந்த ஊர்ல தான் இருப்பேன், எனக்கு இந்த ஊரை தாண்டி போகிறதுக்கு உண்டான விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எதுனாலும் சரி நான் என்னுடைய வாழ்க்கை துணையிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டை கொடுக்க போறாங்க. எப்பவுமே நீங்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் இருப்பீங்க, ஆனா அது ஒரு குழப்பத்திலே இருக்கும். இப்போ ஒரு தெளிவான மைண்ட்ல தைரியமா நம்ம முடிவெடுப்போம், இல்ல நான் சொந்த வீடு நம்ம கட்டுவோம், எத்தனை நாள் தான் நம்ம வாடகை வீட்டுல இருக்கணும்னு சொல்லி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கதை கவிதை கலைநயத்தோட இருக்கக்கூடிய பர்சன்னா நீங்க தான். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரசிச்சு பேசக்கூடிய ஆளு, எந்த ஒரு விஷயத்தையுமே ரசிச்சு பண்ணக்கூடியவங்க. சும்மா சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நின்றுருப்பீங்க, உட்கார்ந்துருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை சுத்தி நடக்க போகும்போதேமே ரொம்ப ரசனையா ரசிப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, காதலுக்கு உண்டான வாய்ப்பை சரி பண்றதுக்கு உண்டான இருக்கு. ஏதாவது ஒரு காதலர்களுக்கு வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறதோ, இல்ல நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா என்ன ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, ஒன் சைடா லவ்வர்ஸா இருக்கீங்க, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அது ஓகே ஆகுமான்னு சொல்லி தெரியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து அது ஓகே ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளை அதிகமாகவே தராது. இந்த சித்திரை மாதம் இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பயமே வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நீங்க பேர்பட்ட ஒரு ஆள்னா எந்த ஒரு செயலுமே சொல்றதுக்கு, ஒரு மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி, அவங்க கிட்டே நீங்க சொல்றதுக்கு எப்படின்னா கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பீங்க. உங்க மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கோழைத்தனமா இல்ல எனக்கு வேணாம் இது பயமா இருக்குது நான் எப்படி சொல்ல அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்கிற மாதிரியா இருக்கும். ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு 3ஆம் ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிகமா இருக்கிறதுனால எந்த முடிவும் தைரியமா சொல்லிடுவீங்க. நீயா இது எப்படி இவ்வளவு உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு, இந்த முடிவை நீ எப்படி பண்ண, எப்படிப்பா நீ இந்த வேலையெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆச்சரியம் உங்க குடும்பத்துல இருந்தவங்களே உங்கள்ட்ட கேட்பாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை தான் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தாராங்க. இந்த மாற்றம் எதோட முடியும், ஒரு சாதாரணமா காதல் வாழ்க்கை எதோட முடியாம அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து அவங்களோட முடிவு இருக்கும். ஒரு வேலையில ஒரு மாற்றம் கொடுக்காங்க, அவங்கள்ட்ட கேட்காங்க பதவி உயர்வு இருக்கு, வெளியூர் போகணும் அப்படின்னாலும் இல்ல வேண்டாம் நான் சொந்த ஊர்ல தான் இருப்பேன், எனக்கு இந்த ஊரை தாண்டி போகிறதுக்கு உண்டான விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இல்ல நிச்சயமா கண்டிப்பா போறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கைய இந்த காலகட்டம் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பா நீங்க வெளியூர் போவீங்க, உங்களுக்கு பதவி உயர்வு இந்த சித்திரை மாத தொடக்கத்திலேயே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தகவல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புமே உங்களுக்கு அருமையாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு தொழில் வேலையில ஒரு மாற்றம், நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல தொழில் ஒரு ஊர்ல பண்ணிங்க இருக்கீங்க அப்படின்னா அதே தொழில வேறு வெளியூருக்கு ஒரு விரிவாக்கம் பண்றதுக்கு உண்டான ஒரு பிரான்ச் போறதுக்கு உண்டான வாய்ப்புமே நிறைய இருக்கு. இல்ல மேக்சிமம் என்ன மாதிரி தொழில் அப்படின்னு சொல்லி வரும்போது வணிக தொழில் ஏற்கனவே ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுனாலும் சரி, ஒரு நார்மலா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க, அந்த பியூட்டி பார்லர் பிரான்சஸ் போறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஆடை ஆபரணம் ஏதாவது ஒரு துணி கடை போறது, ஒரு நகை கடை, மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கௌரி நகை கடை, பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த மாதிரி உள்ள கடைகள் வந்து அதிகமா வருமானத்தை எட்ட போகுது. இந்த சித்திரை மாதத்துல புதுசா போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. சரி ஓகே, கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கையை வந்து கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போறாங்க. எதுனாலும் சரி நான் என்னுடைய வாழ்க்கை துணையிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டை கொடுக்க போறாங்க. எப்பவுமே நீங்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் இருப்பீங்க, ஆனா அது ஒரு குழப்பத்திலே இருக்கும். இப்போ ஒரு தெளிவான மைண்ட்ல தைரியமா நம்ம முடிவெடுப்போம், இல்ல நான் சொந்த வீடு நம்ம கட்டுவோம், எத்தனை நாள் தான் நம்ம வாடகை வீட்டுல இருக்கணும்னு சொல்லி ஒரு சேமிப்பை இந்த காலகட்டத்துல இருந்து தொடங்கி ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு இருக்கும். ஏதேனும் ஒரு சின்ன இடமாவது வாங்கி போடணும் அப்படின்னு கண்டிப்பா வாங்கி போடுவீங்க. குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல இந்த காலகட்டம் எப்படி இருக்க போறாரு அப்படின்னா கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மையா இருக்கும். எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு புக்கை தொட்டாலே தூக்கம் தான் வருது, இல்ல நான் படிக்கலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களை எப்படினாலும் சரி சூரியனை மட்டும் நீங்க பார்க்க வச்சிருங்க. டெய்லி காலையில ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா படிப்புக்கும் கல்விக்கும் நம்ம மெயினா சூரிய பகவானை தான் சொல்லுவோம், அரசாங்க வேலைக்கும் சூரிய பகவானை தான் சொல்லுவோம். மேலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதன் பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவ கிரகங்கள்ல நீங்க போய் என்ன பண்ணுனா, குழந்தைகளை கூட்டு போய் புதன்கிழமை ஒரு ஈவினிங் நேரத்துல உங்களால முடிஞ்ச நேரத்துல நீங்க போய் என்ன பண்ணா ஒரு வழிபாடு பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நவகிரகங்கள் முன்னாடி உட்கார்ந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் பிள்ளைங்களை கண்ண மூடி தியானம் பண்ண உட்கார வைங்க. அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும், அதுக்கடுத்து கண்டிப்பா நம்ம அவங்களே சும்மா செல்லு பாக்குற நேரம் போக என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய மாற்றம் உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு என்ன உடல்நிலை சரியில்லாம போனாலும்
என்ன பண்ணுவீங்கன்னா எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல நான் பார்த்து சரி பண்ணிடணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு மருத்துவமனையா போவீங்க. அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தூக்கமே வரும். வெளியூர்ல இருந்தாலும் சரி, நீங்க உங்களால இங்க வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் யார் மூலமாவது போய் என் மனைவிக்கோ இல்லைன்னா என்னுடைய அம்மா என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு யார் மூலமாவது ஒரு உதவி பண்ண வச்சு அவங்களுக்கு சரி பண்ணிடுவீங்க. ஆனா உங்களுடைய உடல்நிலையை நீங்க கவனிக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இப்ப என்ன எனக்கு என்ன உடல்நிலை என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன செலவு பண்ண போறேன், எதுக்கு நான் பண்ணணும்னு சொல்லி ஒரு யோசனையோட இருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா உங்கள் உடல்நிலையிலேயே அக்கறை அதிகமா செலுத்துங்கிறதுக்கு உண்டான மாதமா இருக்க போறாரு. உங்களுக்கு அதிகமா வரக்கூடிய உடல்நிலை தலைவலி தான். அந்த தலைவலியை மட்டும் கொஞ்சம் நீங்க ஒரு அலட்சிய போக்கா இல்லாம அதற்கு உண்டான என்ன ஒரு மருத்துவமனை ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா அது சின்ன பிரச்சனையா ஒரு இருக்கும் போதே அதை சரி பண்ணிடணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதை அந்த வலி தாங்கக்கூடிய தைரியம்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த காலகட்டம் எல்லாத்தையும் கடந்து வந்துருவீங்க. இதற்கு முன்னாடி நீங்க எப்படிலாம் இருந்து உங்க எல்லாரையும் நீ ஏன்பா இப்படி இருக்க, இந்த மாற்றத்தை கொண்டு வாப்பான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாற்றம் உங்க குடும்பத்தை விரும்புச்சு. அந்த குடும்பம் எல்லாருமே சொல்லுவாங்க நீ இந்த மாற்றத்தை கொண்டு வாப்பான்னு சொல்லி. அந்த மாற்றத்தை எல்லாத்தையும் இந்த சித்திரை மாதத்துல இருந்தே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்க போறாங்க. சரி, என்ன மாதிரியான வழிபாடு? புதன் வழிபாடு குழந்தைகளுக்காக நான் சொன்னது. பொதுவா நீங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. பொதுவாவே நீங்க விநாயகர் வழிபாடு ஏதேனும் ஒரு ஸ்வீட் வச்சு, ஒரு தேன் மிட்டாய் வச்சாலும் சரி, ஒரு கடல மிட்டாய் வச்சாலும் பரவாயில்ல, இல்ல எதுவுமே என்னால வாங்க முடியலன்னா சக்கரை வச்சாது ஒரு வழிபாடு பண்ணுங்க. டெய்லி தினமும் போகும்போது அதன் போது உங்களுக்கு நிறைய ஒரு இந்த சில பாதிப்புகளே இல்லாம உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயமா கொடுப்பார். இப்போது பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியில இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.